பெற்றோருக்கு ஒரு அற்புதமான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை மிக அழகாக இருந்தது. ஒரு பெண் குழந்தையைப் போல முக லட்சணம் எல்லாமே அமைஞ்சிருந்தது. அந்த குழந்தை அம்மா பின்னாடியே அம்மா அம்மா அம்மான்னு அம்மா பாசத்தோட அம்மா பிள்ளையா அந்த பையன் வளர்ந்துக்கிட்டே வந்தான். அவனுடைய அழகு, அந்த துள்ளல், மொழி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா சின்னதாக ஒரு தொங்கட்டான் காதில் தொங்கும் இல்லைங்களா, அந்த 2 காதுலையும் போட்டு விட்டு அந்த குழந்தை அப்படி நடந்து போகும் பொழுது அந்த தொங்கட்டான் அப்படி அசைஞ்சு ஆடும் இல்லைங்களா, அதை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாங்க அந்த தாயார். அப்படி அந்த தொங்கட்டான் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதம்பை அப்படின்னு ஒரு தொங்கட்டான். அதுதான் அணிஞ்சு பார்த்தாங்க. அந்த குழந்தையோட பேரை விட்டுட்டு டெய் குதம்ப குதம்ப வா சாப்பிடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரங்க ரொம்ப ஆசையாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. குழந்தை வளர்ந்துக்கிட்டே வந்தான். கல்யாண வயசும் வர ஆரம்பிச்சுது. உடனே பெண் பார்க்கவும் ஆரம்பித்தாங்க. ஒரு அழகான பெண்ணை பெற்றோர் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பையனோட அம்மா தான் அவள் உனக்கு பார்த்துருக்குற அழகில் ரம்பை மாதிரி, ஊர்வசி மாதிரி, அறிவில் அவள் ரொம்ப திறமையானவ அப்படின்னு அடுக்கி கொண்டே போகும் பொழுது திடீர்னு அந்த குதம்பை அப்படிங்கிறவர் அந்த சிறுவன் ஆர்வமே இல்லாமல் இருந்தார். அப்படி இருந்துன்னு இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு வெளியில் வந்தார். தூங்கின்னு இருக்கும்பொழுது, பெற்றோர் தூங்கின்னு இருக்கும் பொழுது அந்த நிலவு வெளிச்சத்தில் அந்த குதம்பைங்கிற அந்த சிறுவன் வெளியில் கிளம்பி கால் போகின போக்கில் அவர் போக ஆரம்பித்தார். அதுக்கு காரணம், இந்த சிறுவன் ஒரு நாள் விளையாட போயிருக்கும் பொழுது உன்னுடைய தாயார் உனக்கு பெண் பார்க்குறாங்க, திருமணம் செய்து முடிக்க. நீ திருமணம் செய்து கொள்ள இந்த பிறவிக்கு பிறக்கலை. நீ கடந்த பிறவியில் ஒரு கடுமையான தவம் இருந்த ஒரு காட்டுக்குள்ளார. அப்போ கடும் புயல் அடித்து அந்த பெருமழையில் நீ அமர்ந்திருந்த இடத்துல ஒரு பெரிய மரம் சாய்ந்து அப்போது நீ உயிர் விட்டுட்ட. இப்போ இந்த பிறவியில் அந்த தவத்தை தொடர்வதற்காக நீ பிறந்திருக்கிற. அதனால் குழந்தாய், நீ சாதாரணமானவன் இல்லை, நீ ஒரு தவசி அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த சித்தர் கிளம்பிட்டார். அந்த சித்தர் சொன்னது குதம்பைங்கிறவருடைய மனசில் உதிச்சு கொண்டே இருந்தது. உடனே ஒரு நாள் நள்ளிரவு அவர் மட்டும் கிளம்பி கால் போன போக்கில் போனார். கடைசியாக அந்த போன ஜென்ம தொடர்பு உள்ள இடம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தார். கடுமையான தவம். பல ஆண்டுகள், 100 ஆண்டுகள் உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தார். பல விஷயங்கள் அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டார். குறிப்பாக ஒரு அத்தி மரத்து அடியில் பொந்தில் உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தார். எல்லா விஷயங்களுமே அவருக்கு தெரிய வந்தது. அப்போ இறைவா, பரந்தாமா, நான் உன்னை பார்க்கணுன்னு தோணுது, நீ என்னை அழைச்சிக்கோ, நீ வரியா இல்லை நான் வரவா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே இறைவன் உன்னால் இங்கே நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது, அதனால் நீ இரு அப்படின்னு சொல்லி அசரீரியாக ஒழித்து வருண பகவானுடைய அந்த மந்திரத்தை ஓதுகிறார். அந்த வருண ஜபத்தை இவர் தெரிஞ்சுக்கிறார். அதில் அந்த வருண ஜபத்தை இவர் ஜபிக்க காடு மலையெல்லாம் மழை பொழிந்து எல்லாம் செழிப்பாச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், உன்னை தேடி பல யானைகள்லாம் வருது போகுது, அதனுடைய காதில் நீ இந்த வருண மந்திரத்தை ஜபி. அது பிளிரும் பொழுது, யானைகள் பிளிரும் பொழுது அந்த பிளிரும் சத்தங்கள் எல்லாமே இந்த வருண ஜபமாக, வருண மந்திரமாக வெளிவரும். அந்த வருண மந்திரம் வெளிப்பட்ட அந்த ஒளி கேட்டு மேகங்கள் மழை பொழிய ஆரம்பிக்கும், நாடு தழைக்கும், காடு தழைக்கும் சொல்லி இறைவன் அசரீரியாக சொல்லி மறைகிறார். அப்போ அந்த குதம்பை, அந்த சித்தர், அவர் கடுந்தவம் செய்தனால குதம்பை சித்தர் ஆகிறார். அந்த குதம்பை சித்தர் அது மாதிரி ஓதும் பொழுது, யானைகளுக்கு ஓதும் பொழுது, யானை பிளிரும் பொழுது காடு மழை எல்லாம் பொழிந்து காடு செழிப்படைகிறது. அதே மாதிரி பல முக்கியமான மந்திரங்கள் அதெல்லாம் அவர் கற்றுக்கிறார். கற்றுண்டு அங்கே இருக்கக்கூடிய சிரேஷ்டர்கள், அதாவது காட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் போதிக்கிறார். இப்படி போதித்து எல்லோரையும் நல்வழிப்படுத்துகிறார். அந்த மாதிரியான மிகப்பெரிய மகான் அவர் தான் நம்முடைய குதம்பை சித்தர். இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த மகானுடைய ஜீவ சமாதி ரொம்ப வலிமையாக இருக்குது.
அதாவது விந்திய மலை யானைகள் தான் அந்த வருண ஜபத்தை எல்லாம் பிளிர்ந்தது. இன்றைக்கும் வருண ஜபம், அந்த வருண மந்திரம் ஸ்ரீ குதம்பை சித்தரை நினைத்து சொன்னோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல மழை பொழிய ஆரம்பிக்குங்க. அதனால் இந்த மகானுடைய ஜீவசமாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை அந்த மாயவரத்தில் மயூரநாதர் கோவில் இருக்குது. அதனுடைய சுற்றுப்பிரகாரத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி எம்பெருமானுடைய சன்னதி இருக்குது. அதற்கு அருகில் குதம்பை சித்தருடைய ஜீவசமாதி தனி சன்னதியில் இந்த மகான் எழுந்தருளி இருக்கிறார். யாதவ குலத்தில் பிறந்து மாடுகளை மேய்க்கும் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே இறைவனை நோக்கி கடுமையாக தவம் இருந்து ஜபதபங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு உதவிகரமாக எல்லா வகையிலும் இருந்தவர் ஸ்ரீ குதம்பை சித்தர். அவருடைய ஜீவசமாதி சென்று நாம் வணங்கினோம்னா சுக்கர தோஷம், சந்திர தோஷம் அதெல்லாமே விலகி நல்ல வாழ்க்கை துணை அமைதோடு மட்டுமில்லாமல் கைவிட்டு போன பொருட்கள் எல்லாம் நமக்கு சேருங்க. இன்றைய தினம் ஆடி மாத விஷாக நட்சத்திரம், அவருடைய திருநட்சத்திரம் மிகுந்த அந்த நாளிலே ஸ்ரீ குதம்பை சித்தரை நினைத்து நாம் வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு யோகிகள், தவசிகள், மகான்கள், மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.